நாய்களுக்கு அனுமதி இல்லை என்பது நட்சத்திர ஹோட்டல்களின் முகப்பு அறிவிப்பு. அறிவாளிகளுக்கு அனுமதி இல்லை என்பது அரசியல் தலைமையின் எழுதப்படாத அறிவிப்பு. நிஜ காங்கிரஸ் நாட்டை ஆண்ட போது அறிவாளிகள் இருந்தார்கள். ஆனாலும் ராஜாஜியும் மொரார்ஜி தேசாயும் வெகுகாலம் காங்கிரஸில் நீடிக்க முடியவில்லை. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி காலத்தில் அறிவாளிகள் கட்சியிலிருந்து விலகினார்கள். எஸ். சந்திரசேகர் என்ற பொருளாதார அறிஞரை இந்திரா காந்தி நெடுங்காலம் ஆதரிக்கவில்லை. சுப்பிரமணிய சுவாமி அறிவுக்கும் அரசியலுக்கும் இடையே திண்டாடுகிறார். இந்திரா காந்தியிடமும் ஜெயலலிதாவிடமும் அவர் பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா? அரசியலில் அறிவு ஆபத்தானது என்பது அடுத்த தலைவி சோனியா காந்திக்கு புரிந்தது. பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங் பிரதமர் பதவி என்கிற தலைப்பாகையை மட்டும் வைத்துக் கொண்டு அதிகார தலையை சோனியாவிடம் அடகு வைத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிஞர் ஈவேகி சம்பத்தும் கவிஞர் கண்ணதாசனும் தொடர முடியவில்லை. திமுக அறிவாளியான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை ஒப்புக்கு பதவியில் அமர்த்தி இருக்கிறது. வெளியேற்றினால் வரக்கூடிய விமர்சனத்தை தவிர்ப்பதற்காக தியாகராஜனை நியாயம் பேச வைத்த அறிவு மௌனமாகிவிட்டது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ற மேலவையும் ராஜ்யசபை என்கிற மாநிலங்களவையும் இப்போது அறிஞர்களின் கூடாரங்கள் அல்ல. கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகிய எவருமே அறிவாளிகளை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியதில்லை. அவர்களின் தேர்வு நடிகர்கள், நடிகைகள் அல்லது கட்சியின் 3ஆம் நிலை, 4ஆம் நிலை அடிமைகள். ஏனென்றால் அரசியலுக்கும் அரசாங்கத்திற்கும் அறிவு சொத்து அல்ல, வில்லங்கம் என்ற புரிதல் அவர்களுக்கு இருந்தது. நாடு சுதந்திரம் பெற்ற 3 தேர்தல்களுக்கு பிறகு ஆட்சியாளர்கள் அறிவை விட அடிமைத்தனமே தமக்கு பெரிதும் உதவக்கூடியது என்பதை நடைமுறையில் கண்டுகொண்டார்கள். இதே நியதிப்படி அறிவாளி சசி தரூர் சொந்த கட்சியிலேயே அகதியாகிவிட்டார். காங்கிரஸ் கட்சியின் அசல் தலைவர் இன்னமும் சோனியா காந்தி தான். மல்லிகார்ஜுன கார்கே ஒரு முகமூடி மட்டுமே. சசி தரூர் தலைவர் ஆவார் என்ற எதிர்பார்ப்பை அறிவை ஒதுக்கிய கட்சி முறியடித்தது. இப்போது சொந்த மாநிலமான கேரளத்தில் அவர் முழுமையாக காங்கிரஸ் கட்சியினரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கொடி, தடி, டீ, பிரியாணி அரசியலில் சசி தரூர் போன்றவர்களுக்கு இடமில்லை. நூலிழையில் ஐநா பொதுச் செயலாளர் பதவியை எழுந்திருக்காவிட்டால் சசி தரூர் இந்த பக்கம் எட்டி பார்த்திருக்க மாட்டார். இப்போது அவதிப்படுகிறார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய வெளிநாட்டு தூதுக்குழுவில் சசி தரூர் இடம்பெற்றார் என்பதற்காக காங்கிரஸ் அவரை காய்கிறது. அந்த அறிவாளியை தவிர்த்துவிட்டு ராகுல் காந்தி என்கிற அதிமேதாவியை அனுப்புவது ரைட் பாலிட்டிஷியன் இன் ராங் பார்ட்டி என்பதற்கு சசி தரூர் ஒரு உதாரணம் என்பதை காலம் உணர்த்தி வருகிறது. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிழகியே ஊமை ஜனங்களடி என்று பிரிட்டிஷ் ஆட்சி கால இந்திய குடிமக்களை பற்றி பாரதி விரும்பினார். நம்மை நாமே ஆழ்வதாக சொல்லிக் கொள்ளும் இந்த காலத்திலும் அரசியலை பொறுத்தவரை பாரதி இன்னொரு கேள்வியும் நம் மனதை பிராண்டுகிறது. கேட்டாரே ஒரு கேள்வி, தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.